நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர். ஸோ பரீட்சையோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 hours நடக்கும். 100 marksக்கு எக்ஸாம். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆல்ரெடி அப்பியாஸ் பார்த்தது தான். எக்ஸசைஸ் கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். இதில் வந்து வேர்ட்ஸ் பாதி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்டர்ஸ் நீங்கள் மீதி போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்து இது ஹிந்தியில் என்னென்னு நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது ஹாத்தி. ஸோ இது என்னென்ன பிக்சர்னு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதுதான் நம்ம இதில் எழுத போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் உங்களுக்கு 5 marks கிடச்சிடும். நீங்கள் 5 நீங்கள் எழுதுனீங்கன்னா இது உங்களுக்கு 10 marks. ஸோ நீங்கள் 10 கரெக்டாக எழுதிங்கன்னா 10 marks உங்களுக்கு கிடைக்கும். இதுவுமே 10 marks தான். இது பிக்சர் பார்த்து இது என்னதுன்னு நீங்கள் இதில் எழுத போகிறீங்க. ஓகேவா? இதுவுமே நம்ம அபியாஸில் பார்த்துருக்கோம். பிக்சர் பார்த்துட்டு இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 2 marks இருக்குது. ஸோ டோட்டலி இதில் உங்களுக்கு 10 marks இருக்கும். ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள், விலோம் ஷப்து. இது ஆப்போசிட்ஸ். நம்ம விலோம் ஷப்துன்னு படிச்சிருப்போம். இதுலேயுமே நம்ம 5 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான். இதுவுமே நம்ம அபியாஸில் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த் ரோமன் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் நம்ம இப்போ படிச்சிடலாம். இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஹிந்தியில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குமா? இதுக்குமே உங்களுக்கு 5 marks கிடச்சிடும். இனி அடுத்த 6th ரோம் லெட்டர் பாருங்கள். இதோட மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் தமிழ் இல்லாட்ட இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை மொத்தம் 10 இருக்குது. இதுக்கு உங்களுக்கு 10 marks கிடைக்கும். இப்போது 7th ரோம் லெட்டர் பாருங்கள். இதில் ஃபில் அண்ட் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் சூஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 5 marks உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரோம் லெட்டர் பாருங்கள், ஏதாவது ஒரு மெமரி போயம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெமரி போயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, 9th ஒன் பாருங்கள். இது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணும். இதுக்குமே உங்களுக்கு 5 marks கிடச்சிரும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது எதுவுமே ஆப்ஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களாகவே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டானதை. இதுக்குமே உங்களுக்கு 5 marks கிடைக்கும். இது நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்சர் அங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்றுத்துக்கும் இல்லை உங்களுக்கு 2 marks கிடைக்கும். ஸோ மொத்தம் 5 இருக்குன்னா இல்லை மொத்தம் உங்களுக்கு 10 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தமிழ் இல்லாட்ட இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே ஒன்றுத்துக்குமே உங்களுக்கு 2 marks இருக்கும். ஸோ 5 into 2 10 marks உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தமிழில் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இதுலேயுமே ஒன்றுத்துக்குமே உங்களுக்கு 2 marks இருக்கும். ஸோ மொத்தமாக 10 marks. ஸோ இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 marks. இதில் நீங்கள் எதுவுமே அட்டென்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எல்லாமே அட்டென்ட் பண்ணுங்கள். தெரியுதோ தெரியலையோ எல்லாமே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு 60 marks ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தால். ஓகே, கிளாஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லா லெசனோட கிளாஸுமே. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தன்யவாத்.